ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வசிய்யத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமியர்களாக இந்த உலகத்தில் எங்களை அனுப்பி இருக்கிறான். இஸ்லாமிய மார்க்க விழுமியங்களை வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய கடமை வழங்கப்பட்ட மனிதர்களாக இஸ்லாமியர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். இஸ்லாமிய வாழ்வு வழிமுறை என்பது இந்த உலகமும் நாளை மறுமையில் சந்தோஷகரமாக அமையப்பெற வேண்டும் என்பதற்கான சிறந்த வழிகாட்டல் தான் இஸ்லாமிய மார்க்க வழிகாட்டல். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் வாழும்போது வாழ்க்கையில் வரக்கூடிய சகலவிதமான விடயங்களையும், பிரச்சனையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்வின் நிலவரங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல் குர்ஆன் அஸ்-சுன்னா என்ற வழிமுறைப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும். இந்த சுன்னாவை வாழ்வில் பேணுவது ஒரு மனிதனின் உலகத்தையும் சிறக்கச் செய்கிறது. அதன் விளைவாக நாளை மறுமையிலும் நல்ல பயன்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சுபீட்சமான வாழ்வை மறுமையில் அல்லாஹ் தருகிறான். எனவே ஏனைய மனிதர்களை போன்று இல்லாமல் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு தனித்துவமான அடையாளங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். உலகத்திற்கு பொதுவாக ஒரு பிரச்சனை வந்தால் ஏனைய மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அதே உணர்வுகளை ஒரு முஸ்லிம் உணர்ந்து விடக்கூடாது. தனது உணர்ச்சிகள் எல்லாம் தனித்துவமானதாக இருக்க வேண்டும். வாழ்வு, ஒரு மூமினுடைய வாழ்வு மூமின் அல்லாதவர்களின் வாழ்வை போல் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. இதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்துவமான வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். வாழ்வின் எல்லா நிலைகளிலும், பிறந்தது முதல் இறக்கும் வரை, ஒரு சாதாரண குடிமகனாக வாழ்க்கையை நடாத்துவது முதல் ஒரு அரசராக, ஒரு மன்னராக வாழ்க்கையை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற சகலவிதமான வழிகளையும் எங்களுடைய குர்ஆனும் எங்களுடைய சுன்னாவும் எங்களுக்கு கற்பித்து தருகிறது. எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் என்றுமே மறக்க முடியாத, என்றுமே தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமான, ஜீவனோடு சேர்ந்த, உயிரோடு பின்னி பிணைந்த ஒரு பொக்கிஷமாக குர்ஆனையும் சுன்னாவையும் ஒரு மூமின் அறிந்து வைக்க வேண்டும். இது எங்களுடைய கொள்கை, இது எங்களுடைய அகீதா. எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்ன குர்ஆனை விடவும் என்னுடைய ஹபீப்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை விடவும் பெரிய விடயம் எதுவுமே இல்லை என்ற கொள்கையை கட்டாயமாக ஒவ்வொரு மூமினும் கொண்டிருக்க வேண்டும். இந்த கொள்கையை இஸ்லாமிய சமூகம் வயோதிபர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், சிறார்கள் என்று அனைவரும் தெரிந்திருக்கவும் வேண்டும். இந்த கொள்கை கற்பிக்கப்படவும் வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய வாழ்வை சிறக்க செய்கிறது. உலகமும் நாளை மறுமையில் சுபீட்சமானதாக இருக்க வேண்டும் என்றால் கட்டாயமான மிகச்சரியான குர்ஆனின் வழிகாட்டலும் சுன்னாவின் வழிகாட்டலும் இருக்க வேண்டும். எனவே குர்ஆன் இதனை எங்களுக்கு சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய வாழ்வு தனித்துவமானது, ஏனையவர்களின் வாழ்வை போல அல்ல. உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ் சொல்வதை கடைபிடித்து வாழ வேண்டும். இது முதலாவது கட்டாயமான விஷயம். இரண்டாவது வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கடைபிடித்து வாழ வேண்டும். நபி அவர்கள் இந்த குர்ஆனின் வசனத்தை தன்னுடைய வாழ்நாளில் சஹாபாக்களுக்கு மத்தியில் பள்ளி வாயிலில் அனைவரையும் அழைத்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் வழங்கப்படுகிறார்கள். குர்ஆன் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன, சுன்னாவின் வாழ்வு வழிமுறை என்ன, வாழ்வில் என்ன நிலைகள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுடைய வாழ்வு வழிமுறை இதுதான் என்பதை நபி அவர்கள் கிட்டத்தட்ட 23 வருட காலமாக சமூகமயப்படுத்தினார்கள். பள்ளி வாயலில் ஹதீதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுத்தார்கள். இது நபி அவர்களால் செய்யப்பட்ட மிக பிரதானமான அவர்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஒரு சமூகம் வழி தவறாமல் சுய ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனை மார்க்கம் வழிநடத்த வேண்டும். மனிதன் சுயமாக வாழ்வதற்கு இஷ்டப்பட்டால் இதனால் நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் அவனாலேயே வாழ முடியாமல் போய்விடும். சுயமாக நாங்கள் வாழ்க்கையை கையில் எடுத்துவிடக்கூடாது. வாழ்வு என்பது மார்க்கத்தினால் காண்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இதுதான் மிருக வாழ்வுக்கும் மனித வாழ்வுக்கும் இடையிலான வேறுபாடு. மிருகங்களை வழிநடத்துவதற்கு மார்க்கம் கிடையாது. மார்க்க வாழ்வு இல்லாமல் வாழ்பவன் மனிதன் கிடையாது. சுயமாக தான் தோண்டித்தனமாக கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கையை நடாத்துவது மிருகங்கள். எனவே மனிதர்களையும் மிருகங்களையும் வேறுபடுத்துவதற்காக மார்க்க வாழ்வை அல்லாஹ் எங்கள் கையில் தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதற்காக அல்லாஹ் அனுப்பினான். இந்த வாழ்வு வழிமுறைகளை பள்ளி வாயிலில் சமூகமயப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட 23 வருட காலம் இதற்கு எடுத்தது. இந்த முறை தவறினால் பள்ளி வாயிலில் சமூகத்திற்கு வாழ்க்கையை படித்துக் கொடுக்கக்கூடிய முறை தவறினால் சமூகத்தின் வாழ்வின் சமநிலை தவறிவிடும். சமூகத்தை கட்டுப்படுத்த முடியாது. விரும்பியவாறு தான் தோண்டித்தனமாக வாழ்வு மனிதர்களுக்கு மத்தியில் பழக்கப்பட்டு போனால்
வாழ்க்கை என்பது சந்தோஷங்கள் அற்றதாக, பாவங்கள் நிறைந்ததாக, கரைகள் படிந்ததாக, குற்றங்கள் நிறைந்ததாக, மனித சமூகத்தால் சரியாக முறையாக வாழ்க்கையை நடாத்த முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். எனவேதான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தன்னுடைய வாழ்வின் கற்பித்தல் முறையை நாம் யாரும் தவறிவிடக்கூடாது என்பதற்காக நபியுடைய மௌத்துக்கு பின்னால் மதீனாவில் இருந்த நபியிடம் கற்று தேறிய மாமேதைகள், பண்டிதர்கள், சஹாபாக்கள் அங்கும் இங்குமாக புதிய இஸ்லாமிய குடிகள் ஏறுகின்ற இடங்கள் எல்லாம் மார்க்கத்தை பள்ளிவாயலில் படிப்பிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஹதீதுகளை வாசித்து வாசித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வாழ்வு வழிமுறைகளை எங்களுக்கு நிரந்தரமாக சஹாபாக்கள் போதித்தார்கள். அடுத்த சமுதாயம் தாபியீன்கள் வருகிறார்கள். தபஅல் தாபியீன்கள் என்று ஒவ்வொரு நூற்றாண்டும் இஸ்லாத்தை பாதுகாத்த மாமேதைகள், பெருந்தகைகள் வருகிறார்கள். இந்த உலகத்தில் மார்க்கத்தையும் மனித வாழ்வையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கான வாழ்வு வழிமுறைகள் குர்ஆன், சுன்னா பாதுகாக்கப்பட வேண்டும். புத்தகங்களை எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார்கள். எனவே ஹதீஸுடைய நூல்கள் பல்வேறு உருவங்களில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதில் பாமர சமூகத்திற்கு பொருத்தமான ஹதீஸ் நூல் தான் ஸிஹாஹ் என்ற அடிப்படையில் சஹீஹான ஹதீதுகள் மட்டும் எழுதப்பட்ட ஹதீதுகள். பலகீனமான ஹதீதுகள் அறிஞர்கள் விளங்கிக் கொள்வார்கள், அது அவர்களது பாவனைக்கு உட்பட்டது. சமூக மயப்படுத்தப்படும் ஹதீதுகள் சஹீஹானதாக இருக்க வேண்டும். எனவேதான் தொடர்ந்தும் இந்த மார்க்கத்தை மக்களிடையே பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நபியுடைய சுன்னாவை பேணுவதற்காக அறிஞர்கள் காலப்போக்கில் பலவிதமான முயற்சிகளை செய்தார்கள். அந்த முயற்சிகள் இன்றும் மஸ்ஜிது நபவியில், கஅபா ஷரீஃபில் எங்களுக்கு முன்மாதிரியான மிகப்பெரிய அடையாளங்களாக விளங்குகின்றன. ஹதீஸ்களை அஸருடைய தொழுகைக்கு பின்னால் இருந்து ஒவ்வொரு நாளும் வாசித்து வாசித்து பாமர சமூகத்திற்கு அதன் விளக்கங்களை, மார்க்கத்தின் தெளிவுகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இஷாவுடைய தொழுகை முடியும் வரை, முடிந்ததற்கு பின்னாலும் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம், ஹதீஸ் சமூகத்திற்கு மத்தியில் அங்கே வாசித்து விளக்கம் சொல்லப்படுகின்றன. இதனால் பாமரர்கள் மார்க்கம் தெரியாதவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பல்கலைக்கழக மட்டம், பாடசாலை மட்டம், அது மாணவர்கள் மயப்படுத்தப்பட்டது. அதில் அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்வார்கள். சமூகம் என்ன செய்வது? இஸ்லாம் என்பது மாணவர்களுக்கு மட்டுமானது அல்ல, அது எல்லோருக்குமானது. அதை எப்படி படிப்பது, கற்றுக்கொள்வது? எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால், பள்ளி வாயிலில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து கொடுத்து அதனை உயிர்ப்பித்தார்கள். இதே வழிமுறையை தவறினால் வேறு வழிமுறைகளால் மார்க்கத்தை சமூக மயப்படுத்த முடியாது. எனவேதான் ஹதீஸுடைய நூல்களை சமூக மயப்படுத்துவதற்காக அன்று முதல் இன்று வரை அரபு நாடுகளில், குறிப்பாக மக்கா மதீனாவில் ஹதீஸுடைய பாடம்
மக்களுக்கு நடைபெறுகிறது. சாதாரண சட்டங்களை எல்லாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளும் அளவு சபைகள் அங்கே நடைபெறுகிறது. இதனை எங்களுடைய உலமாக்கள் எங்களுடைய கிழக்காசிய நாடுகளில் பழங்காலத்திலிருந்து இஸ்லாம் இங்கெல்லாம் வந்தபோது எப்படி இதனை நடைமுறைப்படுத்தலாம் என்பதனை எங்களுடைய பழைய அறிஞர்கள் மூத்தவர்கள் முடிவு செய்ததன் அடிப்படையில் குர்ஆனுக்கென்று ரமலான் மாதத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் இதை ஹதீஸை போதிப்பதற்கு, ஹதீஸை சமூகமயப்படுத்துவதற்கு ஏழுமான வசதி அவ்வளவுதான். ஒரு மாதம் இதனை செய்வோம், 12 மாதங்களும் செய்ய வேண்டும். ஆனால் ஏழுமான அளவு இதனை செய்வதற்காக வேண்டி எங்களுடைய கிழக்காசிய மூத்த அறிஞர்கள் உலமாக்கள் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை பள்ளிவாயலில் அமுல்படுத்திய மிகப்பெரிய ஒரு சேவைதான் சஹீஹுல் புகாரி எனும் நூலை, சஹீஹான ஹதீஸ் அதை வாசித்து விளங்கப்படுத்துவது, சமூகமயப்படுத்துவது, அதில் வருகின்ற எல்லா விதமான வாழ்க்கை தலைப்புகளையும், வணக்கத்தை எப்படி செய்வது, சுத்தத்தை எப்படி செய்வது, வியாபாரம், பொருளீட்டல் முறைகள், எங்களுடைய ஏனைய கிரிகைகள், எங்களுடைய நோன்பு, எங்களுடைய ஜகாத், எங்களுடைய திருமணம், எங்களுடைய குற்றவியல் சட்டங்கள், இது எல்லாமே எப்படி எப்படி என்று எல்லா விதமான தலைப்புகளையும், மார்க்கத்தின் தாய் தலைப்புகளையும் உள்ளிட்ட ஒரு நூலான சஹீஹுல் புகாரியை வாசிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பிரதானமாக எங்களுடைய ஊரின் எல்லா ஜும்ஆ பள்ளி வாயல்களிலும் பெரும்பாலும் இது நடைபெறுகிறது. ஆனால் அங்கே சென்று பார்க்கும் போது மிக கவலையாக இருக்கிறது. அந்த சபைகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய, வழக்கமாக வந்து போகக்கூடிய ஓரிரு முகங்களை தவிர மிக பெருமதியான சுன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கம், நபியுடைய மார்க்கம் படித்துக் கொடுக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. கேட்பதற்கு யாரும் இல்லாத நிலை பராமுகமாக விடப்படுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால் மார்க்க வளர்ச்சி இருக்கிறதா? சாதாரணமான விஷயங்கள் கூட தெரியாமல் போகும் சமூகம். கடைசியாக ஒரு மனிதனை ஜனாசாவாக தொழுவித்து வழி அனுப்பக்கூடிய அந்த தொழுகையில் கூட என்ன ஓத வேண்டும் என்ற அடிப்படை விடயம் தெரியாத நிலை. ஃபர்லான தொழுகைக்கு வுது செய்ய வேண்டும். சிலர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் சுன்னத் தொழப் போகின்றோம், இதற்கும் வுது செய்ய வேண்டுமா என்று கேள்வி கேட்கும் அளவு மார்க்கத்தில் அந்த நிலை மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் வாய்ப்புகள், படிக்கக்கூடிய இடங்கள் புறந்தள்ளப்படுகின்ற ஒரு கவலைக்கிடமான நிலைகளை இன்று நாம் நேரடியாக காண முடிகிறது. இது சாதாரணமான ஒரு பாரம்பரிய வழிமுறை அல்ல. மனிதனை, ஒரு முஸ்லிமை மார்க்கத்தோடு கட்டி வைக்கின்ற, மார்க்கத்தோடு பின்னி பிணைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய வழிமுறை. மொரோக்கோவில் தொடரான ஒரு மாத சஞ்சிகை தாவத்துல் ஹக் 1957 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை அது வெளிவருகிறது. இந்த சஞ்சிகையில் 1984 ஆண்டு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்லாமா யூசுப் அல் கத்தானி என்று சொல்லும் அறிஞர், மொரோக்கோவை சேர்ந்த ஒரு பேரறிஞர், ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் துறை அறிஞர், அவர் ஒரு கட்டுரையை ஹதமாத்து சஹீஹுல் புகாரி என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். சஹீஹுல் புகாரியை வாசித்து
அதில் உள்ள வழக்கத்தை சமூகமயப்படுத்துகின்ற இந்த நிகழ்வும் அதன் முடிவுகளும் என்ற தலைப்பில் இதனை எழுதும் போது அவர் ஒரு ஆய்வை முன்வைக்கிறார். நிறைய விஷயங்கள், ஏன் இதனை வாசிக்க வேண்டும், இதனால் என்ன பலன் ஏற்படுகிறது, சமூகம் என்ன பலனை கண்டிருக்கிறது, எல்லா விடயங்களையும் பேசுகிறார். அதில் ஒரு விடயம் அவருடைய ஆய்வாக முன்வைக்கிறார். உலக வரலாற்றில் சஹீஹுல் புகாரி எனும் இந்த நூலை, ஹதீஸ் வழிகாட்டி நூலை அதிகமாக வாசித்தவர் யார்? அல்லாமா அல் ஹாஃபிஸ் அல் இராக்கி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 762ஆம் ஆண்டு மரணித்த ஒரு ஹதீஸ் துறை மாமேதை அவர். இவர்தான் கூடுதலாக சஹீஹுல் புகாரியை வாசித்து முடித்ததாகவும் மக்களுக்கு அதன் விளக்கங்களை பகிர்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எத்தனை முறை வாசித்திருக்கிறார்? சுப்ஹானல்லாஹ், 4000 சபை, 4000 தடவை சஹீஹுல் புகாரியை திரும்ப திரும்ப வாசித்து, எந்த அளவு ஒவ்வொரு 3 நாளைக்கும் ஒரு சபையை சஹீஹுல் புகாரியை தொடராக வாசிக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு 10 நாள் என்று சஹீஹுல் புகாரியை வாசித்து வாசித்து முடித்திருக்கிறார்கள். இதில் ஹதீதுகளை மனனம் செய்யும் வகுப்புகள் இருந்தது. அவர்களுக்கு வேகமாக வாசிக்கும் வகுப்புகளையும், ஹதீஸ் வழக்கத்திற்காக வரக்கூடிய மக்களுக்கு நிதானமாக அமைதியாக வாசித்து முடிக்கும் வகுப்புகளையும் நீண்ட காலமாக தொடர்ந்து அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். இதே போன்று வரலாற்றில் இந்த இடத்தை 2ஆம் இடமாக அடைந்தவர் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். ஹிஜ்ரி 852ஆம் ஆண்டு மரணித்தவர். சஹீஹுல் புகாரி எனும் இந்த கிரந்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு விரிவுரை நூலை எழுதியவர் ஃபத்ஹுல் பாரி. இதை எழுதியவர் இவர்தான். 1000 தடவை சஹீஹுல் புகாரியை சமூகமயப்படுத்தி வாசித்து முடித்திருக்கிறார்கள். 3வது இடமாக அல் ஹாஃபிஸ் அஸ்-ஸஹாவி வல் இராக்கி. இராக்கி என்ற பெயரில் 3 பிரதான முஹத்திதுகள் இருக்கிறார்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள். அதில் அல்லாமா ஸஹாவி அவர்களும் அல்லாமா இராக்கி அவர்களும் 600 சபைகளில் சஹீஹுல் புகாரி எனும் நூலை வாசித்து சமூக மயப்படுத்தி அதன் விளக்கங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். 4வது இடமாக அல்லாமா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 911ஆம் ஆண்டு மரணித்ததாகவும் ஹிஜ்ரி 919 மரணித்ததாகவும் இவருடைய வரலாற்று குறிப்பிருக்கிறது. இவர்தான் 4வது இடத்தில் இருக்கிறார். சஹீஹுல் புகாரியை 100 தடவை சமூகமயப்படுத்தி வாசித்திருக்கிறார்கள். அல்லாமா யூசுப் அல் கத்தானி சொல்கிறார், சஹீஹான ஹதீஸ்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் வாசித்து வாசித்து சமூகமயப்படுத்தினால் சமூகத்தில் மார்க்கம் தெரியாதவர்கள் குறைந்து போவார்கள். உலகிலுள்ள மிகப்பெரிய சீர்கட்டுக்கு காரணம் வாழ தெரியாததுதான். வாழ்க்கை முறை தெரியாதது, வாழ்க்கையின் வழிகாட்டி மார்க்கம் தெரியாதது. மக்களுக்கு மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விட்டால் உலக வாழ்வு மொத்தமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய உதவியை பெறும் மனிதர்கள்
உலகில் கூடிவிடுவார்கள். இந்த நோக்கத்தின் அடிப்படையில் சஹீஹுல் புகாரியை பொதுமையப்படுத்தி வாசிக்கும் வழக்கம் இன்று நேற்று ஏற்பட்டது அல்ல. நபியுடைய வழக்கத்தை தொடர்ந்து காலப்போக்கில் பரிணாம மாற்றங்களின் அடிப்படையில் புத்தகங்களாக ஹதீதுகள் போதிக்கப்பட்டன. இந்த சுன்னா, இந்த வழிமுறை சரியாக சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் பேணப்படுமாக இருந்தால் அரபு நாடுகளை போல மார்க்கம் தெரிந்த மக்களை நாங்கள் இன்னமும் அதிகப்படுத்தலாம். இதனால் இஸ்லாமிய வாழ்வு வழிமுறை பின்பற்றப்படுகின்ற நல்ல நிலைகள் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்படுகின்றன. எனவே இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அவர்கள் நிறைய விஷயங்களை பேசுகிறார். சமூகத்திற்கு எதை எதை பள்ளி வாயிலில் சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? மார்க்கத்தை எங்கெல்லாம் பிழையாக விளங்க வாய்ப்பிருக்கிறதோ அது அனைத்தையும் சஹீஹுல் புகாரி என்ற சபையினால் அவர்கள் நல்வழிப்படுத்தி இருக்கிறார்கள். பிழையான விளக்கங்கள் இல்லாமல், பிழையான விளக்கங்களுக்கு வாய்ப்புள்ள இடங்களில் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் இதை நாம் விளங்கக்கூடாது, இந்த ஹதீஸில் இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது என்று சுயமாக அவர்கள் மொழிபெயர்ப்பை வாசித்து புரிய விடாமல் விளக்கத்தோடு ஹதீஸை படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் சரியாக முறையாக மார்க்கம் அடையப்பட்டது, விளக்கப்பட்டது. இந்த நிலை இன்று மாறி வருகிறது. இதனை குறைந்த அளவு, குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாங்கள் அதிகமாக பள்ளி வாயில்களில் நடாத்தக்கூடிய ஹதீஸுடைய பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஏதுமான அளவு மார்க்கத்தை பெற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய ஆண்கள் பெண்கள் என்று அவர்களை உலகத்தில் பராமுகமாக்காமல் மார்க்கத்தில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். நல்ல வாய்ப்புகளை அவர்களுக்கு பள்ளி வாயலோடு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது கட்டாயமாக இந்த சமூகத்தில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது. இன்னமும் அதிகமாக ஒரு மாதத்தோடு மட்டும் நிறுத்தாமல் பள்ளி வாயலில் இது தொடரான ஒரு சேவையாக ஏற்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய பெண்கள், வாலிபர்கள் என்று அவர்களுக்கு இஸ்லாம் சரியாக போதிக்கப்பட்டால் இஸ்லாம் தான் மிகப்பெரிய ஹிதாயத், மிகப்பெரிய வாழ்வு, மிகப்பெரிய மனமாற்றம், உளமாற்றம் எல்லாம் இஸ்லாம் தான். எனவே அந்த இஸ்லாம் இல்லாமல் ஒருவன் மாற வேண்டும் என்று நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் அந்த மாற்றத்தை ஒருபோதும் எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக முறையாக நாங்கள் கற்று தேர வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ்